மாஷா மந்தி உங்கள் வீட்டு தேவைகளுக்கு மொத்தமாக சமைத்து தருகின்றனர் நமது நண்பர்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னாக்கா நடுவிக்காட்டில் ஒரு தோப்புல இருக்கிறோம். இங்கே வச்சு நம்ம அரபு மந்தி சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு ஆர்டரின் பேரில். அரபு அண்ட் தையீபு 2 பேர். சட்டியை தொடங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க இன்னைக்கு? இது 100 பேருக்கு மந்தி சமைக்கிறாங்க. 100 பேருக்கு சமைக்கிறாங்க மந்தி. எப்படி ஒரு ஆர்டர் என்ன சார்ஜ் பண்றீங்க? ஒரு மந்தி 1500 ரூபாய் ஒரு பக்கெட். பீட்ரூட் ஸ்வீட் இந்த மந்திக்கு. வேற என்ன கொடுப்பீங்க? வேற தக்காளி சட்னி, அப்புறம் சல்லாடு. தக்காளி சட்னி ஒன்று கொடுப்போம், சல்லாடு ஒன்று கொடுப்போம். அப்புறம் இது ஒரு மைனஸ் ஒன்று கொடுத்துருவோம். மைனஸ் ஒன்று கொடுத்துருவீங்க. கப்சா இருந்துச்சாங்க 1000 ரூபாய் தான் வரும். கப்சா கோழி கப்சாவா? கோழி கப்சா, முழு கோழி கப்சா போட்டா 1000 ரூபாய். 1000 ரூபாய். ஓகே. இது எப்போ ஆர்டர் கொடுக்கணும்? எப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துறேன். உங்க நம்பரை இதுல சொல்லுங்க. சரி. பொரிக்கிறதுக்காக மசாலா தடவி வச்சுருக்காங்க. வேக வைத்துட்டு மசாலா தடவி இங்கிட்டலாம் வெங்காயம் ஆனியன் எல்லாம் வச்சுருக்காங்க. இது சலாடு வச்சுருக்காங்க. இது சலாடு. இது ஸ்வீட் வச்சுருக்காங்க. சூப்பரான ஸ்வீட்டு, பீட்ரூட் ஸ்வீட்டு. ஹல்வா மாதிரியே, பீட்ரூட் ஹல்வா மாதிரியே. என்ன ஃபோன் நம்பரா? இப்போ யாருடைய ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லுங்க. இன்னொரு நம்பர் ஏதோ சொல்லுங்க. ஒரு நம்பர் 74 49 23 12 45. இது யார் நம்பர்? இது அப்துல்லாங்கிற நம்பர். சரி. ஏற்கனவே 2 நம்பர் சொல்லிருக்கீங்க. இது 3வது நம்பர். சரி. உங்க பேர் என்னன்னு சொல்லிடுங்க. அப்துல்லா. சரி, ரைட்டு. உங்க நம்பர் ஏற்கனவே சொல்லியாச்சு. இதனால இன்னொரு தடவை சொல்லுங்க உங்க நம்பரை. 74 மெதுவா சொல்லுங்க. 74 49 23 12 45. யாருக்கு மந்தி வேணுமாந்தாக்கா இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டாக்கா உங்களுக்கு எவ்வளவு மந்தி வேணுங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாக்கா அவங்க செஞ்சு தந்துருவாங்க. மட்டன் மந்தி 1500 ரூபாய்க்கும் சிக்கன் மந்தி 1000 ரூபாய்க்கும் ஒரு பாக்கெட்டு கொடுக்குறாங்க. அந்த ஒரு பாக்கெட்டை எத்தனை பேர் சாப்பிடலாம்னாக்கா 6 பேர் 7 பேர் சாப்பிடலாம். சரியா? ஓகே. வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மந்தி, மட்டன் மந்தி சட்டி தான் இது. இதுக்கு மாசா கேட்ரிங் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இவங்க ரொம்ப சிறப்பான முறையில் நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். சரியான டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் காரைக்கால்லாம் எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம பிள்ளைங்களுக்கே உங்களுடைய ஆர்டர்களை கொடுத்தீங்களாக்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த சட்டியே ஃபுல்லாக ஒரு ஆர்டர் தான். சில்லறையெல்லாம் அவங்க செய்கிறது இல்லை. மினிமம் 15 சகனுக்கு அவங்க செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 15 பக்கெட்டு, அதாவது ஒரு பக்கெட்டு எவ்வளோனாக்கா சிக்கனாக இருந்தாக்கா 1000 ரூபாய், மட்டனாக இருந்தால் 1500 ரூபாய் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம தையீபு தான் இதனுடைய பார்ட்னரு. சொல்லுங்க தையீபு. இது நீனெல்லாம் செஞ்சுருந்தாப்புல அதெல்லாம் அரபு. இப்போ நாங்களும் சேர்ந்து ஒரு கூட்டுக்கு இதாக சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அஜிப் நாளைக்கு பிறகு நிறைய ஆர்டர்கள், கல்யாணம், அந்த பொண்ணு அளப்பு, முக்கியமான ஆர்டர்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு.
அது செஞ்சுட்டு இருக்கிறோம். மந்தி, கப்சா, அஞ்சு கறி, பிரியாணி எது கொடுத்தாலும் செய்வோம். மினிமம் 15 செகண்டுக்கு மேலே நல்லா சிறப்பாக. நீங்கள் வந்து வெளியூருக்கு இங்கேருந்து பிரயாணம் 2 ஹவர் 3 ஹவர் போயிட்டு சாப்பிட்றது, அப்புறம் இங்கேருந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்குறது, அவங்க பேக் பண்ணி அனுப்புறது. ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க, குறை சொல்லக்கூடாது, அவங்களுடைய பிள்ளைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதிராமணத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக 12 மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடை கொடுத்துருவோம். சரியா? அதனால எல்லாரும் ஒத்தனை போடுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஆர்டர் கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. உண்மையிலே நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன், நல்ல டேஸ்ட்டு, அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம ஒரு ஆளுக்க வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து தூக்கி விட்டாதான் நம்மளுடைய பொருளாதாரத்தை, அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம உயர்த்த முடியும். அதனால தயவுசெய்து நம்ம ஒரு ஆளுக்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கஷ்டப்படுறாங்க ரொம்ப. அவங்க கஷ்டத்துக்கு நம்ம அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கணும். அந்த அளவுக்கு வாருங்க. இந்த மாதிரி இதே பண்ணிவிடு. இது வந்து இப்போ போட மாட்டேங்குது. அந்த இது பண்ணிவிடு, இது பண்ணிவிடு. அடுத்த ரவுண்ட் வந்து சார் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மந்தி, மட்டன் மந்தி சட்டி தான் இது. இதுக்கு வந்து மாசா கேட்ரிங் சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இவங்க ரொம்ப சிறப்பான முறையில் நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன். சரியான டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் காரைக்கால்லாம் எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம பிள்ளைங்களுக்கே உங்களுடைய வந்து ஆர்டர்களை கொடுத்தீங்களாக்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த சட்டியே ஃபுல்லாக வந்து ஒரு ஆர்டர் தான். சில்லறையெல்லாம் அவங்க செய்கிறதில்ல. மினிமம் 15 செகண்டுக்கு வந்து அவங்க செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 15 பக்கெட்டு, அதாவது ஒரு பக்கெட்டு எவ்வளோனாக்கா, சிக்கனாக இருந்தாக்கா 1000 ரூபாய், மட்டனாக இருந்தால் 1500 ரூபாய் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம தையீபு தான் இதனுடைய பார்ட்னரு. சொல்லுங்க தையீபு. இது வந்து நீண்டெல்லாம் செஞ்சுருந்தாப்புல, அதெல்லாம் அரபு. இப்போ நாங்களும் சேர்ந்து ஒரு கூட்டு இதாக சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அஜிப் நாளைக்கு பிறகு நிறைய ஆர்டர்கள், கல்யாணம், அந்த பொண்ணு அளப்பு, முக்கியமான ஆர்டர்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது செஞ்சுட்டு இருக்கிறோம். மந்தி, கப்சா, அஞ்சு கறி, பிரியாணி எது கொடுத்தாலும் செய்வோம். மினிமம் 15 செகண்டுக்கு மேலே நல்லா சிறப்பாக. நீங்கள் வந்து வெளியூருக்கு இங்கேருந்து பிரயாணம் 2 ஹவர் 3 ஹவர் போயிட்டு சாப்பிட்றது, அப்புறம் இங்கேருந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுக்குறது, அவங்க பேக் பண்ணி அனுப்புறது. ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க, குறை சொல்லக்கூடாது, அவங்களுடைய பிள்ளைக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதிராமணத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக 12 மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடை கொடுத்துருவோம். சரியா? அதனால எல்லாரும் ஒத்தனை போடுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஆர்டர் கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. உண்மையிலே நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தேன், நல்ல டேஸ்ட்டு, அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம ஒரு ஆளுக்க வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து தூக்கி விட்டாதான் நம்மளுடைய பொருளாதாரத்தை, அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம உயர்த்த முடியும். அதனால தயவுசெய்து நம்ம ஒரு ஆளுக்க இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கஷ்டப்படுறாங்க ரொம்ப. அவங்க கஷ்டத்துக்கு நம்ம அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கணும். அந்த அளவுக்கு வாருங்க. இந்த மாதிரி இதே பண்ணிவிடு. இது வந்து இப்போ போட மாட்டேங்குது. அந்த இது பண்ணிவிடு, இது பண்ணிவிடு. அடுத்த ரவுண்ட் வந்து இடிக்கு. சார் கிரியேட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை அமுக்கிடுங்க.